வணக்கம் நேர்களே, வாழ்க வளமுடன். இன்று வைகுண்ட ஏகாதசி. எல்லா வைணவ தலங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. கொண்டாடி இன்றைக்கி பெருமாள் வெளியே போயிட்டார். வெளியே பவானி எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வெளியே வந்துட்டார். இந்த ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் வளர்பிறை இதில் 11 நாள் வருது. இது வெகு விமர்சையாக இந்த ஏகாதசி திதி கொண்டாடப்படுது. இந்த ஏகாதசி மாதத்துக்கு 2 வரும். ஒரு வருஷத்துக்கு 25 வரும். எக்ஸ்ட்ரா ஒரு ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி எப்படி வந்தது அப்படின்னா, திருமால் என்ன பண்ணார், முரண் என்ற ஒரு அரக்கன் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணான், தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப சித்திரவதை செஞ்சான். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, திருமால் கிட்ட இந்த மாதிரிலாம் எங்களை இந்த முரண் என்ற அரக்கன் இப்படிலாம் பண்ணுறாரு, எங்களை கொஞ்சம் நீங்கள் தான் காத்தருளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க. வேண்டவுடனே இவர் போய் அவங்ககிட்ட போரிட்டு அவனை ஜெயிச்சுட்டு இவர் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் படுத்துட்டார். படுத்துட்ட பிறகு அவன் என்ன பண்ணான், தோல்வி விட்டுறவன் அந்த முரண் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட போரிட வந்துட்டான் பெருமாளை அப்போ அந்த நேரம் பார்த்து அவர் களைப்பாக இருந்து ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அவருடைய உடம்புல இருந்து சக்தி வெளிப்பட்டது. சக்தி போய் அவனை போரிட்டு தாக்கி ஜெயித்தாங்க. அதனால் திருமால் என்ன பண்ணார், அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தார். அது அரங்கன் கொடுத்த பேர் ஏகாதசி. இவங்களை வழிபடணும் ஏகாதசி திதி நாளில். இந்த மாதிரி அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நேராக இந்த மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறந்துருக்கும். யாரும் காவலர்லே கிடையாது. அதனால் நேராக அவங்க உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்தார். இது என்ன பண்ணாங்க, 2 பேர் இருந்தாங்க. இந்த பிரம்மா திருமால் பிரம்மனை படைக்கும்போது என்ன பண்ணாங்க, அவர் காதுலேருந்து 2 அரக்கர்கள் வெளியே வந்தாங்க. திருமாலுடைய காதுலேருந்து 2 அரக்கர்கள். அவங்க பேர் மது, கைடவர் 2 பேர். இந்த 2 பேரை பிரம்மாவையே அழிக்க போனாங்க. அதுக்கப்புறம்தான் இவர் என்ன பண்ணார், திருமால் அவங்கள தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு என்ன வர வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த அரக்கர் சொன்ன, நீ என்ன வர வேணுமோ அதை கேளு, நான் தரேன் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, இவங்கள போரிட்டு நீ என்கிட்ட 1 மாதம் போரிடணும். 1 மாதம் போரிட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் தோற்றதாக ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்களாம். சரி சொல்லிட்டு 1 மாதம் பண்ண பிறகு அந்த மறுநாள் அன்னைக்கு தான் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இவங்க சரணம் அடைஞ்சிட்டாங்களாம். இனிமேல் எங்களால் உங்ககிட்ட போரிட முடியாது, நாங்கள் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடைஞ்சிட்ட பிறகு எங்களுக்கு நீங்கள் முக்தி தரணும் அப்படின்னாங்களாம். சரி சொல்லிட்டு அவர் திருமால் இவங்க 2 பேரையும் முக்தி அளித்து வைகுண்டத்துக்கு அனுப்பிட்டார். அதுக்கு அப்போ தான் அவங்க ஒரு வரம் கேட்டாங்களாம். நாங்கள் கேட்ட வரம் என்ன தெரியுமா, இது மாதிரி எங்களை மாதிரி பாவம் செஞ்சவங்க உன்னுடைய வடக்கு வாசல் நோக்கி நீ ஏகாதசி அன்னைக்கு வெளியே வரும்போது உன்னை தரிசிக்கிற எல்லாருமே முக்தி அடையணும், எல்லாருக்குமே சொர்க்க வாசல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரம் கேட்டாங்க. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் வரம் கொடுத்துட்டார். இந்த நாளைத்தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி, வைகுந்த வாசல், பரமபத வாசல் இன்றைக்கி திறந்துருக்கும். அது பாவம் செஞ்சாலும் புண்ணியம், இன்றைக்கி இறந்தவங்களுக்கும் சொர்க்க வாசல் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஐதீகம். இது இதை நம்ம என்ன பண்ணோம், முன்னாலே அதாவது விரதம் இருந்து இன்றைக்கி ராத்திரி பூரா கண்ணு முழிக்கணும். கண்ணு முழித்து காலையில் மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் கண்ணு முழித்து அதுக்கப்புறம்தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். நாளை காலையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 21 விதமான காய்கறிகள் அப்போல்லாம் செய்வாங்க. இப்போ எல்லாம் தேடி எடுத்து எவ்வளோ செய்கிறாங்க தெரியாது. நாளைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு காலையில் தான் கண்ணு முழிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நைட்டெல்லாம் இந்த பரமபதம் அன்னைக்கு மட்டும்தான் ஆடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாராம். அதாவது ஏற்றம் இறக்கம். அரக்கர்கள்லாம் பாம்பு வழியாக போய் கீழே வந்துடுவாங்களாம். புண்ணியம் செஞ்சவங்களாம் ஏணிப்படி வழியாக ஏறி வைகுந்தம் போயிடுவாங்களாம். அந்த ஒரு கருத்தை காட்டுறதுக்காக தான் அந்த பரமபதம் ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி எல்லாம் இரவெல்லாம் கண்ணு முழிச்சிட்டு காலையில் போயிட்டு காலையில் சமையல் செய்து காலையில் சாப்பிட்டோன்னே தான் தூக்கமாக வரும். ராத்திரி நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சுன்னு இருப்போம், தூக்கமே வராது. ஆனால் இன்றைக்கி பார்த்து எங்கே இருக்க தூக்கத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா இவங்க அந்த கட்டு மீறி
இவங்க நம்மளை தியானம் பண்ணுறாங்களா, இவங்க அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. லேட்டாக 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கவங்க கூட சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அது மாதிரி அந்த விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தூங்காமல் இருந்து காலையில் இவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு காலையில் வெளியில் எங்கேனா போவாங்க. எத்தனை இடம் இருக்குது அந்த மாதிரி வெளியிலாம் போய் சுற்றிட்டு சாயங்காலம் வந்து மறுபடியும் படுத்தா இந்த விரதம் வந்து முழுமையான விரதமாக முடியும். இது மாதிரி செய்கிறவங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து இறைவன் வந்து நேராக வைகுந்தத்துக்கு முக்தி அடைய செய்து நேராக சொர்க்கவாசலுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த நாளில் போய் எல்லாமே வந்து எல்லா வைணவ தலத்துலேயும் ரொம்ப கூட்டம் ரொம்ப வழியுது. எல்லாரும் போய் இறைவனுடைய அருளை பெற எல்லாரும் வந்து வழிபடுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ராப்பத்து பகல் 10 அப்படின்ற ஒரு உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் நடக்குது, பெரிய இடத்துலலாம் நடக்குது. அந்த பகல் 10 முடிகிற நாள் தான் ஏகாதசி. இன்றைக்கி வந்து சாமி வந்து வெளியே எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு சுவாமி வெளியே புறப்பட்டு வந்துடுவார். வெளியே வந்து ஏன் சாமி வெளியே வராருன்னா, நிறைய பேர் வந்து அவருடைய அருளை வந்து இந்த கூட்டத்தில் வந்து பெற முடியாது. ஏன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. வயசானவங்களாம் வர முடியாது, குழந்தைங்களாலலாம் வர முடியாது. அதனால் அவர் திருவீதி விழா வரும்போது எல்லாருக்கும் அனுகிரகம் பாலிக்க தான் திருவீதி விழா வந்து வச்சுருக்காங்க. அதனால் அவர் வந்து வெளியே வந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு போகிறார். இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசியினுடைய மகிமை. நீங்களும் முடிஞ்சால் இன்றைக்கி விரதம் இருந்து இறைவனை பெறுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.